எகிப்தில் யோசேப்பும் அவன் குடும்பமும் சந்தோஷமாயிருந்தாங்க. யாக்கோபு யோசேப்பின் அப்பா. வயசு அதிகமா ஆகிவிட்டது. உடம்பும் பலவீனமா இருந்தது. ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை அழைத்து, மகனே, நான் சீக்கிரமே இறக்கப் போகிறேன். ஆனால் என்னை எகிப்துல அடக்கம் செய்யாதே. நம்ம தாத்தா ஆபிரகாமும் அப்பா ஈசாக்கும் அடக்கம் செய்யப்பட்ட கானான் தேசத்திலே என்னையும் அடக்கம் பண்ணணும் சொன்னார். யோசேப்பு உடனே ஒப்புக்கொண்டான். சரி அப்பா, உங்க ஆசைப்படி பண்ணுவேன் வாக்கு கொடுத்தான். யாக்கோபு அவனுடைய 12 மகன்களையும் அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் சொன்னார். யூதாவுக்கு சிறப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார். உன்னுடைய சந்ததியிலிருந்து அரசர் பிறப்பார் சொல்லினார். பிறகு யாக்கோபு அமைதியோட படுத்துக்கிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வச்சு உயிரை ஒப்படைத்தார். யோசேப்பு தன் அப்பாவுக்கு எகிப்திய முறைப்படி மரியாதையோட சடங்கு செய்தார். பின்னர் யோசேப்பு, தம்பிகள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கானான் தேசத்துக்கு போய் ஆபிரகாம், ஈசாக்கு அடக்கம் செய்யப்பட்ட குகையில் யாக்கோபை அடக்கம் செய்தார்கள். அந்த நாளை முதல் யோசேப்பும் அவன் சகோதரர்களும் யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் கடவுளின் வாக்குறுதியையும் நினைவில் வைத்து கொண்டார்கள். குழந்தைகளுக்கான முக்கிய பாடம்: கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி வாழணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமும் நல்ல வழியும் சொல்லித் தரணும்.